ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் 2 நாளாக வீடியோ போடல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகிடுச்சு. உடம்புனா ஜுரம் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கால் வலி, எனக்கு இடுப்பு வலி தான் ரொம்ப. என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நான் தூங்கியே கரெக்டாக 2 நாள் நல்லாவே நான் தூங்கலை. நைட்டில் அவ்வளோ வலி எனக்கு. நானுமே தூங்கலை, என் வீட்டுக்காருமே நான் தூங்கவில்லை. நைட்டு ஃபுல்லாக அவர் எனக்கு தைலம் வச்சு மூவ் வச்சு எனக்கு ஏனே தெரியல, அவ்வளோ இடுப்பு வலி. என்னால் சத்தியமாக அந்த கஷ்டத்தை இன்னுமே என்னால் இது பண்ண முடியல. ரொம்ப ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ வலி எனக்கு 2 நாளாகவே. என்னால் சாப்பிட முடியல, உட்கார முடியல, தூங்க முடியல, இப்படி உட்காந்து பேச முடியல. அந்த அளவுக்கு எனக்கு வலி, சரியான வலி, செம்ம வலி. காலும் அதுக்கு மேலே ஒரு கால் ஃபுல்லாக இழுக்குது மரன்னு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் இது காலையில் இங்கே ஏரியா நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சொன்னோம். அந்த மாதிரி என் வீட்டுக்காரர் போய் சொன்னார், இந்த மாதிரி அதுக்கு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, 2 நாளாக ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. நானும் என்னோடய வீட்டுக்காரர் அந்த ஏரியா நர்ஸ் 3 பேர் தான் போயிருந்தோம். அங்கே ஹாஸ்பிட்டல் நாங்கள் போகக்குள்ள காலையில் 10 மணி போல் இருக்கும். என்னை மட்டும் தான் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. என்னோடய வீட்டுக்காரரை நிற்க வச்சுட்டாங்க. ஃபோன் அவர் வச்சுருந்தாரு, அதை அவங்க வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வீடியோ எடுக்கல அதை. அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணாங்க. ப்ளட் டெஸ்ட் பண்ணி டிப்ஸ் போட்டாங்க. அப்போ சொன்னாங்க, சத்து இல்லை, சுத்தமாகவே ரத்தம் கம்மியாக இருக்குது, சத்து இல்லை, நல்லா சாப்பிடுங்க, சத்தான பொருளாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. இது என்ன உடம்பு இது, ரத்தம் இருக்கா இல்லையா, இப்படி இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. சத்து கம்மியாக இருக்குது, ரத்தமும் இல்லை, அதுக்காண்டி தான் உங்களுக்கு இடுப்புலாம் வலிக்குது, கால் மரன்னு இழுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த அந்த அசாதிதிகிட்ட சொல்லி ஏரியா நர்ஸுன்னு ஏரியா நர்ஸிங் அசாதிதின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெடிசன் கொடுத்து 2 டிப்ஸ் போட்டாங்க. 2 டிப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் டைம் தான், ஒரு சாயங்காலம் 5 மணி போல் தான் இருக்கும். நேற்றுமே அவ்வளோவும் எனக்கு தூக்கம் நைட்டில் சுத்தமாக வரவே மாட்டுது. காலையில் 5 மணி, அந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நல்லா தூக்கம் வருது. நைட்டில் தூங்கவே மாட்டேன், அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டே இருப்பேன். நைட்டில் என்னோடய வீட்டுக்காரர் நல்லா பயந்துட்டார் என்னை பார்த்து, நான் உட்காந்துக்கிறத பார்த்துட்டு. ஏன்னா இங்கே உட்காந்து நான் பேசுகிறல, வீட்டுக்காரர் நான் செவுத்து ஒட்டா தூங்குவேன், வீட்டுக்காரர் இங்கே தூங்குவார். அந்த பக்கம் நான் பெரண்டு படுக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் செவுத்து ஒட்டா போய் படுத்துப்போம். முதுகு அந்த பக்கம் வச்சு அந்த மாதிரி படுத்துப்போம். நைட்டு எனக்கு அவ்வளோவும் தூக்கமும் வரல. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே அந்த நல்லா பயந்துட்டார் என்னை பார்த்தானா அவரு. ஏன் இப்படி உட்காந்துருக்குல, தூக்கம் வரல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரும் தூங்கலை. அதுக்கப்புறம் அவருமே நைட்டு காலை பிடிச்சி விட்டுக்கிட்டே இருந்தார். அப்படியே கொஞ்சம் டைம் பேசிக்கிட்டே அப்படியே படுத்துகிட்டே அந்த அவரும் தூங்கலை, அவரையும் தூங்கவில்லை, நானுமே தூங்கலை. என் மாமியாரும் பாவம் அதுக்கு மேலே வந்து பார்த்துட்டு போனாங்க. என்னாச்சு. என் மாமியார் என்னால் சத்தியமாலுமே புரிஞ்சிக்கவே முடியல. என் வீட்டில் மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்லை எல்லா வீட்லேயும் அப்படி நடக்குது, எனக்கு உண்மையாக என்னென்னமே தெரியல. என் மாமியார் பொறுத்த வரைக்கும் என்னை நல்லா பார்த்துப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா, எனக்கு எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. ஒரு பிஸ்கெட் இருந்தாலும், ஒரு சாக்லேட் இருந்தாலும், இப்பயுமே நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே சரி, நான் 2 வருஷம் ஆக போகுது, 2 வருஷமாக சரி, என்னை விட்டு அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு சாக்லேட்டாக இருந்தாலும், ஒரு சின்ன ₹1 சாக்லேட் இருந்தாலும் என்னை விட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. பிஸ்கெட் இருந்தாலும் என்னை விட்டு சாப்பிட மாட்டாங்க. நான் இல்லைனாலும் அவங்க சாப்பிட்டு பார்த்து எடுத்து வச்சுருப்பாங்களா, வந்தோடனே எடுத்து கொடுப்பாங்க. நானுமே அப்படி தான் அவங்ககிட்ட ஒளிவு மறைய வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க மாட்டோம். நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயம் தான் இருப்போம். நல்லா பார்த்துப்பாங்க, இது பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு நிமிஷம் மாறிடுறாங்க, யாருன்னு தெரியல. சாப்பிட்ற விஷயத்தில் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா என்னை எதிரே பார்க்க மாட்டாங்க. காலையிலே அவங்க எப்பயுமே 3:30 மணிக்கெலாம் 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு 4 மணி 4:30 மணிக்குள்ளே எந்திரிச்சிடுவாங்க. சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு சாப்பாடுலாம் வச்சு குழம்புலாம் ஒன் டைம் அப்படி பண்ணிவிடுவாங்க. ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்லலை, சொல்கிறேன் அவங்கக்கிட்ட நான். என் வீட்டில் மட்டும்தான் அப்படி இருக்குது, உங்களுக்கும் அப்படி இருக்குன்னு தெரியல. ஒன் டைம் பார்த்தா எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. அப்படியே தான் இருக்குமே. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு வந்தால் இது பண்ணும். முன்னாடி நான் தூங்கிட்டு இருந்தேன். முன்னாடி ஒரு 1 மாதத்துக்கு போன மாதம் முன்னாடிலாம் எனக்கு காலைல எழுப்பி விட்ருவாங்களே. 5 மணிக்கெலாம் 4:30 மணிக்கெலாம் எழுந்திரி அப்படி எழுப்பி விட்ருவாங்க. ஆனால் இப்போ இந்த 1 வாரமாக என்னை எழுப்புறதே இல்லை. அந்த 1 வாரமே என்னை எழுப்புறதே இல்லை. அவங்களாம் எந்திரிச்சு அவங்களாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு, சாப்பாடு, தண்ணி எல்லாமே அவங்களே பண்ணிடுறாங்க. எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அவங்க ஆடு மாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போகக்குள்ள சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நான் சாப்பிட்டுப்போம். புரிஞ்சிக்கவே முடியல அவங்க எப்படி அந்த டைமில் மாறுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிடிக்காமலாம் இல்லை. ஒரு டைம் அவங்க அந்த மாதிரி மாறிடுறாங்க. அதுக்காண்டி அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். அது தப்புலாம் அவங்கள நான் சொல்லலை. அப்புறம் மாத்திரை எனக்கு அந்த மாத்திரைலாம் பார்த்தா ரொம்ப தலைவலியும் எடுத்துக்கிச்சு. அவ்வளோ மாத்திரை கட்டாக கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட காமிக்கிறேன் இருங்க. பாருங்கள், அந்த மாத்திரைலாம் பார்த்தோன்னே சத்தியமாலுமே தலைவலியே வந்துடுச்சு. மாத்திரை
காலையில் ஒன்று நைட்டில் ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு எவ்வளோ மாத்திரை நிஜமாலுமே நான் இவ்வளோ மாத்திரைலாம் சாப்பிட்டதே இல்லை. சொன்னாங்க இது எல்லாமே சத்து மாத்திரை, உனக்கு கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறல்ல, சத்து இல்லாததுக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டா இது பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கே இன்னுமே சொன்னாங்க இதுவே கம்மி மாத்திரை உனக்கு இன்னும் நிறையா தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு மாத்திரையை பார்த்தாலே கொஞ்சம் ஊசி கூட நான் போட்டுப்போம், ஆனால் மாத்திரைனா எனக்கு ரொம்ப இதாக இருக்குமே. இவ்வளோ மாத்திரை டெய்லியும் ஒன்று சாப்பிடணும். இப்போ 2 நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் இது ஃபுல்லாக முடிஞ்ச உடனே திருப்பி அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வரணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வலி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு நிமிஷம் நான் வீட்டுக்காரர் நல்லா பயந்துட்டார், என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அம்மாவும் இதான் சொன்னாங்க, சத்து இல்லை, எதையும் நினச்சி व्यசனம் பிடிக்காத, எதையும் இது பண்ணாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எதையும் நினச்சி व्यசனம் பிடிக்காத, உங்கள் அப்பாவை நினச்சி व्यசனம் பிடிக்காத, உங்கள் அப்பா உனக்குள்ளே தான் இருக்கார், உங்கள் அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போகல, உங்கள் அப்பா வந்து உனக்காக தான் பையனாக பிறக்கப்படுறாரு, அதே எதையும் நினச்சி व्यசனம் பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருக்காத, நல்லா சாப்பிடு, நல்லா இது பண்ணு, என்னால் நாங்கள் அங்கே வரோம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டுனா தம்பிக்கிட்ட நான் பேசி நாங்கள் முடிஞ்சால் நீங்கள் வாங்க, இல்லை நாங்கள் வந்து பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதையும் நினச்சி व्यசனம் படாத பாப்பா அப்படின்னு சொல்லி அம்மா ஃபோனில் அழுதுச்சு. சரி நான் எதுவுமே நினச்சி எனக்கு எங்கள் அப்பா நினப்பு தான் சத்தியமாலுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நிமிஷமும் எனக்கு எங்கள் அப்பா இல்லை 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 அப்படின்னு சொன்னப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் எங்களை விட்டு இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாரு. எனக்கு அவர் இருக்கிறப்ப கூட அவருக்கு அவரோட அருமை தெரியவே இல்லை. எப்போ எங்கே இருக்காரு, குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் நான் திட்டுவேன். ஆனால் அவர் இல்லாதப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது யாருக்குமே இருக்கிறப்ப அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு நிமிஷம் இப்போ நான் நினச்சி ஃபீல் பண்ணுறேன், அம்மா அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா கஷ்டமும் சீக்கிரமாக சரியாயிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் இங்கே ரொம்ப எங்கள் வீட்லேயுமே சரி, அம்மா வீட்லேயுமே சரி, இங்கேயுமே சரி, ரொம்ப ஒரு 2-3 மாதமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னே தெரியல, டைம் சரியில்லையா இல்லை என்னன்னு ஒன்றுமே தெரியல. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அம்மாவுக்கும் அடிக்கடிக்கு உடம்பு சரியாகுது. அம்மாவுக்கு நெஞ்சுவலி ப்ராப்ளம் முன்னாடி சொல்லிக்கிறேன். அம்மாவுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியாகுது. இங்கேயுமே எங்கள் வீட்லேயுமே சரி, ரொம்ப பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் சண்டை, அவங்க ஏதோ சண்டை, ரொம்ப என்னன்னே தெரியல, டைம் சரியில்லையா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில. எல்லாமே சீக்கிரமாகவே சரியாயிடும் வந்து நான் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். எங்கள் கஷ்டம்லாம் சீக்கிரமாக என் குழந்த பிறந்தாவது என் கஷ்டம் எல்லாம் சீக்கிரம் சரியாகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம படுற கஷ்டம், நான் படிக்காமல் இது பண்ணுற மாதிரி என் குழந்தைய நான் அந்த மாதிரி விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்பில் காசு வரலாம், அதாவது ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு போயாவது என் பிள்ளைய நல்லா நான் படிக்க வச்சு அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். ஏன்னா நான் இப்போ ஒரு இங்கிலீஷ் தெரியாமல் எதுவும் தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன். அந்த மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. என் மண்டையில் அன்றைக்கி படிப்பு ஏறல, நான் இதாக படிக்காமல் விட்டேன். அந்த மாதிரி என் பிள்ளைய நான் கஷ்டப்பட விட மாட்டேன். ஏதோ நமக்கும் கடவுள் நல்ல டைம் கொடுப்பாருன்னு. ஆனால் ரொம்ப சத்தியமாலுமே இந்த மாதம் ஃபுல்லாக போன மாதத்துலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் வந்து நேற்று ஒரு ஆடு குட்டி போட்டுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி உங்கள்கிட்ட. அந்த ஆடு வந்து மாமியார் சாப்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்பாடு பண்ணிவிட்டு அவங்க உள்ளே எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியல, நான் படுத்திருந்தேன். அந்த ஆட்டுக்குட்டி வந்து சின்ன ஆட்டுக்குட்டி 2 நாள் தான் ஆகுது பிறந்து, அடுப்பில் விழுந்து அப்படியே ஒரு மாதிரி கருகி இறந்து போயிடுச்சு. நானும் பார்க்கல, மாமியாரும் பார்க்கல. ரொம்ப நேரம் ஸ்மெல் அடிச்சுது. அதுக்கப்புறம் என் மாமியார் வந்து என் மாமியார்கிட்ட சொன்னேன், இங்கே ஸ்மெல் அடிக்குது என்னென்னு பாருங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே அடுப்பில் பார்த்தா என் மாமியார் அந்த ஆட்டுக்குட்டி ஃபுல்லாக கருகி போய் அவ்வளோ துடிச்சிருக்கு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே. முந்தா நேற்று அந்த ஆட்டுக்குட்டி, நேற்று வந்து அவங்க அம்மா வெளியே எங்கேயோ சாப்பிட்றதுக்கு போயிருக்க பிறகு நாய் கடிச்சு அவ்வளோ இது பண்ணி அவங்க அம்மா இறந்து போயிடுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை. ஒரு மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. டைம் சரியில்லையா என்னானே இன்னுமே தெரியல. கஷ்டம் எல்லாமே நான் சீக்கிரமாக சரியாயிடும் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எனக்காண்டி நீங்களுமே கொஞ்சம் ப்ரே பண்ணிங்க. என்னோடய கஷ்டம் எல்லாம் சீக்கிரமாக தேர்ந்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.